தேமுதிகவுக்கு அமைந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்புன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தவங்க. இப்போ இந்த முடிவால திமுக எதிர்ப்புங்கிற சில அழுகல் மூளை ஆசாமிகள் மூளை வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு போன மூளையா தான் இருக்கு. வட தமிழகத்துக்குள்ள தேமுதிகங்கிறது திமுகவுக்கு எதிரான கட்சி இல்ல, அந்த கட்சிங்கிறது பாமகவுக்கு எதிரான கட்சி தான். அண்ணாமலைக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு வழக்கு போடுறதுக்கு முதுகலன் பெற்ற நிலைமையில எடப்பாடி பேசாம இருக்கிறார். ஸோ வந்து 2026 பொறுத்த வரைக்கும் அவரோட சிஎம்கான ஒரு குறிக்கோள்ன்றது 2031 தான். இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. கட்சி ஃபுல்லாக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். கலைஞர் மாதிரி 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நாம தான் ஆத்மீகம் நினைக்கிறோம். வன்னியர் சமூக வாக்குகள்ல இப்போ அன்புமணியோட ரோல் என்ன? அவர் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? அன்புமணி தான் வன்னியர் சமூக வாக்குல பெரிய ஆளுங்கிறத எடப்பாடி மதிச்சிட்டாரு. ராமதாஸை மதிக்கல. காலம் எப்படி ராமதாஸை கொண்டு விட்டுட்டு பாத்தீங்களா? அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையின் முடிவில் வந்து இந்த திமுக காங்கிரஸ் பிரச்சனைங்கிறது முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்க. அசிங்கப்பட்ட மாதிரி ராகுல் காந்தி அசிங்கப்பட்டுட்டார். பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடிய தீய சக்தி, கொள்கை எதிரிங்கிறாரு. வாரிசு அரசியல் ஊழலின் மொத்த உருவான ராகுல் காந்தியை யோகியன்னு பேசுறாரு. ரஜினிகாந்த் காலில் விழுந்துகிட்டு கமல்ஹாசன் அவமானப்படுத்தினவர் நாளைக்கு சந்தர்ப்பவாதமா ராகுல் கூட போய் நிற்பாரு, மோடிக்கு எதிராக இருப்பாரு. இவரை 2026 அடிச்சு நொறுக்கிறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்த்து பேசியிருக்கிறாரு ஐயா விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஜனநாயகம்ல வாங்கின அடிக்கு பிறகு அதை பேச முடியாம கோழையா இருக்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. முக்கியமான ஒரு ரீசென்ட்லி நடந்த ட்விஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்னா திமுகவோடு போனது. பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்கன்னா அதுல முதலாவதாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, திமுகவோடு தேமுதிக சேருவாங்க அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்திருக்கிறீங்க. எதை வைத்து நீங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தீங்க? இப்போ அதன்படி தான் நடந்திருக்கு, அதனால கேட்க வேண்டியது. அதாவது பிரேமலதா அம்மையார் தேமுதிக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு தான் ஒரு தலைவராக சாதிக்கும்னு நினைப்பாங்க. அவங்க சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய தலைவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அதிமுக கூட்டணி 2019 சேர்ந்தாங்க. 4 தோல்வி, மோசமான தோல்வி. ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. வாஷ் அவுட். ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. 2024 மீண்டும் சேர்ந்தாங்க. ஒரு ஜெயிக்க வேண்டிய விருதுநகரும் திட்டமிட்டு அதிமுக என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அது பெரிய ஒரு இது, அது அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அங்கேயும் வெற்றி பெற முடியல. கடலூர் தொகுதியில அவங்களுக்கு முரசு எடுத்த ஓட்டை விட விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் சுமார் 10 விழுக்காடு வாக்காது. அப்ப அதிமுக அணியில நின்னா அதிமுக அணி ஆவரேஜை விட குறைஞ்சபட்சம் 5 to 10 விழுக்காடு ஓட்டு குறைவாதான் தேமுதிக வரும். அதிமுகவே தோல்வி வளையத்துல இருக்காங்க. 40 விழுக்காடு அவங்க ஸ்ட்ரென்த் பண்ணி போடுங்க. அந்த அணிக்குள்ள போய் நின்னா தேமுதிகவுக்கு 5-6 குறைவா வரும்னா எப்படி அதிமுக அணியில தேமுதிக சீட் கன்வெர்ட் ஆகும்? ஆகாது. ஏற்கனவே 2 எக்ஸ்பீரியன்ஸா அவங்க பார்த்துட்டாங்க. பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவங்க கேப்டன் சிம்பதியில எமர்ஜ் ஆனாங்க. ஒரு 2.7 விழுக்காடு வாக்கு பெற்று எமர்ஜ் ஆனாங்க. பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அவங்களும் இது பண்ணி சாத்தூர்ல இருந்து பிரபாகரன் ஒரு தம்பி எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாப்புல அவங்க கட்சிக்காரரு. அது நல்லா கூட்டங்கள்லாம் இருந்தது. பட் அதை சீட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா திமுக தான் அவங்களுக்கு வழி, திமுக அணி தான் வழி. ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஆட்டு. காங்கிரஸ் வசந்தகுமார் மட்டும் டெபாசிட் எடுத்த காங்கிரஸுக்கு எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஆச்சு. விடுதலை சிறுத்தைகள் 0.7 விழுக்காடு வாக்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. மதிமுக 0.9 எடுத்தவங்க 4 எம்எல்ஏ ஜெயித்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் 1.5% எடுத்தவங்க 2 எம்பி வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இந்த ஒரு பொசிஷன்ல ஜெயலலிதா இருந்ததில்லை, கலைஞர் இருந்ததில்லை, எம்ஜிஆர் இருந்ததில்லை. அப்போ ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் பெருசு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸோ
ஸ்டாலின் கூட சேர்ந்து வெற்றி பெறலாங்கிறது தான் தேமுதிகவோட முடிவு. சரியான முடிவு, ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு, சாணக்கியத்தனமான முடிவு எடுப்போன்னு பிரேமலதா அம்மையார் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்க சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு தேமுதிகவுக்கு ஒரு அதிகாரம் கிடைப்பதற்கான அந்த நகர்வில் இது ஒரு முக்கியமான நகர்வு. ஆனால் இதில் தொண்டர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சமூக வலைதளங்களில் அந்த கூட்டணி அமைச்சதுலேருந்து பேசப்படுற ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தேமுதிகவுக்கு அமைந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஆரம்பத்திலேருந்தே திமுக எதிர்ப்புன்ற ஒரு மைண்ட் செட்டோடய இருந்தவங்க. இப்போ இந்த முடிவால திமுக எதிர்ப்புங்கிற சில அழுகல் மூளை ஆசாமிகள், ராட்டன் ஃப்ரெயின் ஃபெல்லோஸ், கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத புரியாம அழுகல் மூளை ஆசாமிகள் தொடர்ந்து பிரிசனரா பாஸ்டாட்டு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்து ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல இருந்தே சொல்லி சொல்லி பல்ப் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெட்டி கோஷ்டிங்க. அந்த கோஷ்டிங்க ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, சிஎம் ஆக மாட்டாரு, கடும் எதிர்ப்பு இருக்கு ஈரோடு கிழக்குல, கடும் எதிர்ப்பும்பா. நான் தான் சொல்லுவேன், யோ செந்தில் பாலாஜி எலெக்ஷன் பண்றாரு, பை எலெக்ஷன் ரெட்டை இலையில விடுறத 2 ஓட்டுக்கு மேல கை சின்னத்துல செந்தில் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி எடுக்க வைப்பாரு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பும் இல்லை. இதுதான் அங்க நடக்குங்கிறத நாம அந்த இதை சொல்லுவோம். இது நீங்க ஊடகங்கள்லேயே சன் தொலைக்காட்சியிலே நான் சொன்னதெல்லாம் இருக்குது. அப்ப நீங்க வந்து தரவுகளை தாண்டி விஷயங்களை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இன்னும் கருணாநிதி ஜெயலலிதா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் ஜெயலலிதா சமாதியில் போய் முட்டலாம். அதுக்கு தான் இவங்கெல்லாம் லாய்க்கு. ஸோ கள அரசியலுக்கும் பிராக்டிகலுக்கும் வராம ஒரு சமூக வலைத்தளங்கள்ல போலியா பொய்யாட்டு ஒரு கட்டமைப்பை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதை சொல்லுவாங்க. என் சகோதரனா கூட இருப்பான், தம்பியா இருப்பான், அண்ணனா இருப்பான், அவனுக்கு ஒரு உணர்வு, அந்த உணர்வுல அவன் சொல்றானே அதை எடுத்துக்கலாம். பட் அவன் மூளை வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு போன மூளையா தான் இருக்குது. மக்களவை தேர்தலில் என்ன சொன்னாங்க? சரி நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? 48 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் வருவார், 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாருன்னு. 39 ஜெயித்துட்டாரு, 47 விழுக்காடு வந்தாரு. ஈரோடு விக்கிரவாண்டியில என்ன சொன்னாங்க? கடும் எதிர்ப்புன்னு மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போய் திமுக தோத்து போகும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். சீமான்டே சொன்னேன், நாம் தமிழர் சீமான்டே சொன்னேன் போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். அதுல விஜய் கூட அவருக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு கற்பனை ஓட்டு, ஏட்டு சொரக்கா ஓட்டை நம்பிட்டு இருந்தார். அப்படி ஒண்ணும் இல்லை, அவருக்கு நிரூபிச்சாதான் ஓட்டு. அதுல என்னாச்சு? 55 விழுக்காடு ஓட்டு திமுக வரணும்னு போலரைசேஷன்ல 63 போயிட்டாங்க. 25 விழுக்காடு மாம்பழம் வரணும்னு போலரைசேஷன்ல 29 போயிட்டாங்க. ஸோ இந்த போலரைசேஷன் தான் தேமுதிகவை வந்து திமுக வந்து கூட்டணியில் சேர்க்க காரணம். திமுக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலை விட மேற்கு மாவட்டத்தில் 5 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றுட்டாங்க. செந்தில் பாலாஜியை வச்சு ஒரு பெரிய ஆர்கனைசரை பயன்படுத்தி ஸ்டாலின் களம் கண்டார். பிளஸ் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க அந்த வெற்றியை தேடி கொடுத்தாங்க. மேலும் செந்தில் பாலாஜி அவங்க டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் பிரதித்துவம் கொடுத்து ஒரு நம்மளுடைய பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீம் போக்கில் உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் ஒரு பார்வையோடு பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ் ஆட்ட இருக்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ள அங்கே என்ன பேட்டர்ல ஓட்டு போகுதோ அதுக்கு தேமுதிக சேர்ந்தா 50 விழுக்காடு வாக்கு வந்து மேற்கு மண்டலத்தில் எடுக்க முடியும். ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர், எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்க கட்சின்னு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையே சொல்றாரு. யார் சொல்றா? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலைக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு வழக்கு போடுறதுக்கு முதுகலன் பெற்ற நிலைமையில எடப்பாடி பேசாம இருக்கிறார். உண்மை நிலைமை அதுதான். இது எப்படி இது ப்ரூவ் ஆகுது? ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனாலிசிஸ் எடுங்க. அதுல ரெட்டலைக்கு அருந்ததியர்கள் மத்தியில 10 விழுக்காடு ஓட்டு இல்லை. ஜெயலலிதாவுக்கு என்னைக்காவது இருந்திருக்குமாயா அருந்ததியர்கள் மத்தியில? என்னையா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இன்னும் கும்பகர்ணனாட்டு அமினிஷாவில் இருந்துட்டு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அதே நிலைமை இப்போ நீடிக்க போறது இல்லை. அந்த திமுக எதிர்ப்புன்ற மைண்ட் செட் அவங்க கிட்ட இருக்க போறது இல்லை. அதனால இது பாசிட்டிவா தான் அமைய போகுது அப்படின்னு. கண்டிப்பா போலரைசேஷன் களமா தான் அமைய போகுது. பறையர்கிட்ட 10 விழுக்காடு தான் ரெட்டல் எடுத்தாங்க. நாயுடுகள்கிட்ட 10 விழுக்காடு தான். செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு தான். கொங்கு வேளாளர்கிட்ட 65 விழுக்காடு எடுத்தாங்க. அண்ணாமலை பிளஸ் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை, செங்கோட்டையும் கேண்டிடேட் எல்லாமே 65 விழுக்காடு கொங்கு வேளாளர் எடுத்தாங்க. பறையர், அருந்ததியர், நாயுடு அண்ட் செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு கூட எடுக்கல. இதுதான் உண்மை நிலைமை. இந்த நிலைமையில இருந்து தான் அரசியல் போகுது. நுணுக்கமான அறிவு படைச்ச ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் கருணாநிதி ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கான்னு நினைக்கக்கூடிய அட்டுக்குஷ்டிகள், கும்பகர்ணர்கள் இந்த உண்மையை புரியல. அப்ப ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள தேமுதிக கூட்டணியில் சேர்க்கிறாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில அனைத்து ஜாதிகள் ஆதரவுல விஜயகாந்த் தரப்பினர் தேமுதிக 5 மக்களவை தொகுதியில் நின்று 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தது ஒண்ணு. இன்னொன்னு
நாயுடு கம்யூனிட்டி, ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அந்த கம்யூனிட்டி ஆதரவு வலயத்துல போயர், ஒட்டர், 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், தொட்டிய நாயக்கர்னு அந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் கொங்கு மண்டலத்துல பெரிய அளவுல இருக்கிறாங்க. வட தமிழகத்திலும் அவங்க பெரிய அளவுல இருக்கிறாங்க. சோ இந்த சோசியல் செக்ஷன் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால நாம் தமிழர் சீமான் எதுக்குறார். நாம் தமிழர் சீமானே அரசியல் இருக்கதா ஒத்துக்க மாட்டான். அவர் அங்கீகாரம் பெற்று மக்களவையில் பெற்று வரும்போது எவ்வளவு போலரைசேஷன் எதிர்த்தரப்புல இருக்குங்கிறது இந்த கருத்து பார்வையற்றவர்களுக்கு தெரியாது. அவரு ஒரு அரசியலை பண்ணும்போது கை சின்னத்துக்கு 80 விழுக்காடு விழுந்த அருந்ததியர் வாக்குகள் உதயசூரியன் சின்னத்துக்கு 100 விழுக்காடு விழுது. அது நாயுடு வாக்குகள் 100 விழுக்காடு விழுது. அப்போ இந்த வாக்குகளை கம்ப்ளீட்டா கன்சால்டேட் பண்ணிடணும். அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் இமேஜ், விஜயபிரபாகரனுக்கு பிரச்சாரம், பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சாரம், இது எல்லாம் முழுக்க பயன்படும். இதே புள்ளி வந்து வட தமிழகத்துக்குள்ளே இருக்குது. வட தமிழகத்துக்குள்ள தேமுதிகங்கிறது திமுகவுக்கு எதிரான கட்சி இல்ல. எந்த ஆள் சொன்னாப்புல திமுகவுக்கு எதிரான கட்சின்னு, திமுக கூட கூட்டணி வைக்கல. அந்த கட்சிங்கிறது பாமகவுக்கு எதிரான கட்சி தான். அதுதான் உண்மை நிலைமை. விருத்தாச்சலத்தை சிங்கத்தாதன் கோயிலுக்குள்ள சந்திச்சாரு கேப்டன் விஜயகாந்த், அதுல வெற்றி பெற்றாரு. சோ அங்க வந்து ஒரு கன்சால்டேஷன். இப்ப அதிமுக ஜெயலலிதா வந்து ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க. எவ்வளவு போல்டு. வீரப்பனை விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன்னு சொன்னாங்க. என்ன போல்டு ஜெயலலிதா. இப்ப எடப்பாடி பழனிசாமி வீரப்பனை ஜெயலலிதா என்கவுண்டர் பண்ண சரின்னு எடப்பாடியில சொல்லிடுவாரா? ஏன் அழுகல் மூலை ஆசாமிகள்னு சொன்னோம்னா, இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சிக்காம கடந்த காலத்து கைதிலே இருந்து ஒப்பீனியன் நட்டா அதையே பேசிக்கிட்டு இருப்பான். என் சகோதரன் தான் அவன் அந்த வார்த்தை சொன்னது எனக்கு வருத்தம் தான். அவன் திருந்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொன்னாங்க ஜெயலலிதா சட்டசபையில. எடப்பாடி ஒரு ஜாதிக்காக இடஒதுக்கீட்டே பிரிச்சாரு. அது தப்புன்னு சொன்னவங்க பிரேமலதா அம்மையார். ஒரு அரசியல் மருத்துவரா நேர்மையா நானும் அது தப்புன்னு எடப்பாடி கிட்ட சொன்னேன். அது செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதலா கூட கொடுக்கலாம், ஆனா எடுக்காம செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த இடத்துக்குள்ளதான் அரசியலே நிற்குது. சோ இன்னைக்கு வந்து வட தமிழகத்துல ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்றாரு. பொதுச் செயலாளர் துரைமுருகன், மாவட்ட செயலாளர்கள் பல வன்னியர்கள், மக்களவை உறுப்பினர்கள் வன்னியர்கள், நிறைய எம்எல்ஏக்கள் வன்னியர்கள். இவர் விக்கிரவாண்டியில கூட உடையார போடுவாருன்னு சொல்லும் போது ப்ரோ வன்னியர் கேண்டிடேட்டா தான் வன்னியர் கேண்டிடேட் போட்டாரு. தன் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க உறுதியா இருக்கிறாங்கிற ஒரு நிலைப்பாட்டுல ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்றாரு. ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன் இப்போ வன்னியர் ஓட்டு குறைவானதும் அவர் அமைச்சராக்குறாரு. ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு நான் வன்னியர் ஓட்டை கன்சால்டேட் பண்றாரு. பரையர் சமூக ஓட்டு வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தோல் திருமா 3 முறை பரையர் சமூக ஓட்டை கன்சால்டேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகுது. காங்கிரஸ் பிளஸ் விசிகா பிளஸ் முஸ்லீம் லீக் பிளஸ் டிஎம்கே கன்சால்டேட் ஆகுது. இதை தாண்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கும் கன்சால்டேட் ஆகுது. ஏற்கனவே அங்க அவ வேலு போன்ற பவர்ஃபுல் ஆட்கள் இருக்கிறாங்க. பிளஸ் உங்க பொதுத்தள திமுக இமேஜ்ல கலைஞர் இமேஜ்ல தான் கலைஞர் தாயின்னு பொதுல இருந்தாலும் கூட பை காஸ்ட் அவங்க தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள். அப்போ தேமுதிகவும் அங்க வரும்போது வட தமிழகத்துல 50 விழுக்காடு வாக்குகளுக்கு அங்க போகக்கூடிய சோசியல் போலரைசேஷன் இருக்குது. வன்னியர் சமூக வாக்குகள்ல அப்ப அன்புமணியோட ரோல் என்ன? அவர் எந்த அளவுக்கு எடுத்துட்டு? அன்புமணி தான் வன்னியர் சமூக வாக்குல பெரிய ஆளுங்கிறத எடப்பாடி மதிச்சிட்டாரு. ராமதாச மதிக்கல. காலம் எப்படி ராமதாச கொண்டு விட்டுட்டு பாத்தீங்களா? அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும், அவ்வளவுதான். அவர் வந்து தான் வெற்றி கூட்டணின்னு அந்த வெற்றி கூட்டணியை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளெல்லாம் உதாசீனப்படுத்தி வெற்றி கூட்டணின்னு சொன்னாரு, உதாசீனப்படுத்தினாரு. அது நமக்குள்ள ரிவார்ட பண்ணல அவரு. அது நியாயமா நடக்கல அவரு. நாம தான் கலைஞர் வந்து அழிக்க பார்க்கும் போது வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த கூட்டணியை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்து சோசியல் போல்ஸ் காக்கா தேக்கா 80ல் முழு நாடார்களையும் கன்சால்டேட் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் வந்து 67ல் திமுக ஆட்சிக்கு முக தேவர் வந்து கன்சால்டேட் பண்ணாரு. 67ல் மூதறிஞர் ராஜாஜி பிராமணர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணாரு. அதே மாதிரி பாமக சோசியல் போல்ஸ் நீங்க மதிமுகவோட இது பெரிய சக்தியா தான் வைக்கணும்னு சொல்லி 4 சீட்டு கொடுக்கற அந்த கட்சிக்கு 5 சீட்டு வாங்கி கொடுத்தேன் ஜெயலலிதா அம்மையார்ட்ட. 25 விழுக்காடு நான் உயர்த்தி கொடுத்தேன். அந்த இடத்துக்குள்ள எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு ஒரு பெரிய வெற்றியை டாக்டர் பெற்றார். என் கடமை. அந்த கட்சியில எனக்கு துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 3 பதவியை தந்தார் டாக்டர் ஐயா. அதுக்கு நாம நன்றி உணர்வோட அதை செய்தோம். பட் அவரு மெட்டீரியல் அதிகார பதவின்னு வரும்போது அவரு தன்னோட மகன் அன்புமணி ராமதாஸுக்காக எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபாவை அவர் தரல. இது ஏற்கதான். இன்னொன்னு அன்புமணியை அவர் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தனால கட்சி இவ்வளவு வருஷமா நிற்குது. அது அவரும் ஜாதிய நலன்ல அதையும் பார்க்க தான் செய்வார். அவருக்கு பின்னடைவும் அதுதான் இன்னைக்கு கொடுத்துச்சு. எனக்கு அவரு நியாயமா செய்யாததுதான்
காலம் வந்து அவருக்கு இன்னைக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துட்டு. பட் ஜெயலலிதா அவருக்கு குடும்பப்படுத்தினதை ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை வழங்கினு அவர் மேல தனிப்பட்ட பாசமும் மரியாதையும் அன்னைக்கு நமக்கு உண்டு. அவரால் நம்மளோட அறிவு ஆற்றலும் மக்களுக்கு தெரியுதுங்கிற அந்த நன்றி உணர்வும் உண்டு. ஆனா அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு வந்து அவர் வீழ்ந்துட்டாரு. அன்புமணி தான் பாமகங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரெகனைஸ் பண்ணிட்டாரு. ஏன் அன்புமணி தான் பாமகன்னு ரெகனைஸ் பண்றாருன்னா, சௌமியா அன்புமணிக்கும் தான் எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணி ஒரு வன்னியர் எழுச்சியை கொண்டு வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்து அவரை தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு பீதி அவருக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அவர் அங்கே தோக்கடிக்க முடியும்னு நான் நினைக்கல. வன்னியர்களை அவருக்கு வந்து இன்னைக்கு பாமக இல்லாமலே 50,000 ஓட்டு, செல்வ கணபதிக்கு எதிராகவே 50,000 ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எடப்பாடியில் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. நம்ம பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லக்கூடாது. எடப்பாடியில மிக பலமா இருக்கிறார். ஒரு வேளையில அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ இவர் திருச்சியிலேயே முத்திரையர் மத்தியிலையும் முக்குளத்தூர் மத்தியிலும் ஒண்ணு பேசுறாரு, இங்க கடலூர்ல ஒண்ணு பேசுறாரு, இவரு வன்னியருக்கு எதிரிங்கிற மாதிரி அவங்க களத்துக்குள்ள நின்றுட்டாங்கன்னா ஒரு வேளையில தோத்துருமோங்கிற அச்சம் சௌமியா அன்புமணி மேலதான் இருக்கனால அவங்க கிட்டதான் பாலு போன்ற நண்பர்கள்லாம் அங்க இருக்கனால பாமக ஓட்டுல மிக அதிக விழுக்காடு இவங்கள்ட்ட தான் இருக்குன்னு இவங்களை கூட்டணியில சேர்த்துட்டாரு. இவங்களை சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஹாயா இருக்காரு, ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. எடப்பாடியில பெருசா ஜெயித்துருவோம், அன்புமணி இருக்கனால எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவோம். இதை தாண்டி போய் என்ன கிருஷ்ணசாமிக்கு பேரம் பேசிக்கிட்டு வந்தா பார்ப்போம். அல்லது பாஜக ரோட்ல ஜான் பாண்டியா இருக்காரு, அந்த மாதிரி அவரு பாஜக ரோட்ல தினகரன் வந்திருக்கிறாரு, பாஜக ஃப்ரீயா இருப்போம்னு நினைக்கிறாரு. சோ எடப்பாடிக்கு முக்கியத்துவம், எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவராகிறதுக்கும் அன்புமணி தான் அவருக்கு முக்கியம். அந்த அன்புமணிக்காகவும் பாமகவுக்காகவும் தான் அவர் இவ்வளவு அரசியல் பண்ணாரு. அவங்கள அவரு கூட்டணியில பாஜகவில் இருந்த அன்புமணி இவர்கிட்ட வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. இதுல இந்த பாமக தான் இவரை உதாசீனப்படுத்திக்கிட்டு பாஜக நின்னாங்க, இந்த தேமுதிக தான் இவரு கூட நின்னாங்க. ஆனா இவருக்கு பாமக தேவைங்கிற லெவல்ல அவர் தளத்துல இருந்து அந்த அரசியலை அவர் முடிச்சுக்கிட்டாரு. இந்த அரசியல் களத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ எடப்பாடி பழனிசாமி சாப்பிட்டுட்டாரு. இதுல வந்து எனக்கே வருத்தம் தான். என்ன கால வெள்ளம்லாம் எப்படி போகுதுன்னா வன்னியர்கள் ஒரு ஏமாளி ஜாதியாட்டு ஏமாந்துட்டு இருக்காங்களேன்னு தான் வன்னியர் சங்கம் நடந்த காலகட்டத்திலே முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரன் துரைசாமி ஆலோசனைகள் ஒருவராக ஏற்றுக்கொண்டேன்னு ஐயாவே கைப்பட எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த சமூக நீதி அந்த இதுல ஐயாவுக்கு அந்த உணர்வு எனக்கு தெரியும். அந்த உணர்வோட சேர்ந்துதான் அவர்கிட்ட வந்து நம்ம உழைச்சோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒன்னா இருந்து அவங்க இருந்திருப்பாங்கன்னா எடப்பாடிக்கு இதோட தண்ணி காட்டியிருப்பாங்க. விக்கிரவாண்டியில களத்துல வராத எடப்பாடிக்கு அவங்க வன்னியர் எழுச்சிங்கிறது பெரிய அளவுல இருந்திருக்கும். விக்கிரவாண்டி அந்த எழுச்சிக்கு பிறகு களத்தை விட்டு எடப்பாடி கோலத்தனமா ஓடின பிறகு இந்த உடைஞ்சு போனது ஒரு மிகப்பெரிய சமூக நீதி இயக்கத்தை ராமதாஸை காலி பண்ணி அன்புமணியை தன் கைக்குள்ள எடுத்து எடப்பாடி ஒரு சின்ன அரசியலுக்குள்ள ஜெயித்துட்டாரு. ராமதாஸுக்கு பெரிய தோல்வி. ராமதாஸோட அந்த தோல்விங்கிறது என்னோட உணர்வுக்கும் ஒரு தோல்வி. நான் எந்த உணர்வுல வந்தனோ அந்த உணர்வுக்கு ராமதாஸுக்கு தோல்வி ஒரு தோல்வி தான். ஆனா அதுல வந்து என்னாலே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அதை பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய சூழலும் இல்லாத அளவுக்கு ராமதாஸுக்கு எனக்கும் விரோதம் வந்துட்டுன்னு சொல்லும் போது நாம எடப்பாடியை நம்பி எடப்பாடி தொகுதிக்குள்ள இவங்க போல்ஸ்ன்னு சொல்லும் போது எடப்பாடி அன்புமணி கிட்ட விழுந்து ராமதாஸை காலி பண்ணிட்டார். இதுல இன்னொரு பாயிண்ட்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து செல்லா காசு அப்படிங்கிறது அவங்க பாயிண்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து திமுகவோட போய் சேரும் சூழல் இருக்கிறது. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல ஓபிஎஸ் வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அதிமுக என்ன தப்பு கணக்கு? சவுத்துல ஓபிஎஸ் எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு தீர்மானிக்கும் சக்தியா இருக்கிறார்? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட முதல் சுற்றுல சொன்ன மாதிரி இபிஎஸ்க்கு நோக்கம் அதிமுக கைப்பற்றணும், எதிர்கட்சி தலைவராகும். சீமான் தெளிவா சொன்னார், என்ன மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு. அண்ணாமலை, மோடிஜி, ஆர்டி இவங்கெல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுல அவரு பேரை சொல்லல, மோடி, அண்ணாமலை, ஆர்டி பேரெல்லாம் சொல்லல, என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிற அச்சத்துல நீங்க வந்து மக்களவைக்காவது பாஜகவுக்கு வேல்யூ உண்டு, சட்டமன்றத்துல வேல்யூவே இல்லாத பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்கன்னு எடப்பாடிய மக்கள் மத்தியில சீமான் அடிக்கிறார். நீங்க பல்டிசாமி ஆயிட்டீங்க, நிலைப்பாட்டுல உறுதியா இல்ல, அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த கருத்தின் பொருள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை, மோடி, சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா மூணாவது போயிருவாருங்க. இதுல ரெண்டாவது இடத்தை காப்பாற்ற வைக்கிறதுக்கு தான் அவர் பாஜக கூடயே கூட்டணி வந்திருக்கிறாரு. பாஜக கூட கூட்டணி வந்தாதான் பாமகவுக்கு பார்கெனிங் பவர் அடிக்க முடியும். இப்படி பல கணக்கு போட்டு அவரு பாஜகவோட கூட்டணி வந்திருக்கிறதுல முக்கியமா ரெண்டாவது இடத்தை காப்பாற்றணும். அவருக்கு நோக்கமே ரெண்டாவது இடத்தை காப்பாற்றணும், கட்சி நான் தானே ஆகணும்னு சொல்லும் போது அவரை வச்சு ஸ்டாலினை தோக்கடிக்கலாம்னு சொல்லக்கூடிய பைத்தியகார பசங்களை என்ன சொல்ல
வைத்தியகார பசங்க ஏதாவது பேசிட்டு இருப்பான். அவருக்கு நோக்கம் அது கிடையாது. அவருக்கு நோக்கம் 2ஆம் இடத்தை இது பண்ணதுக்கு தான். மக்களவையிலே வேண்டான்னு மோடி பிரமிஷங்கும் போதிலே வேண்டான்னு ஓடி போன பாஜக கிட்ட சட்டமன்றத்தில் வேல்யூ குறைஞ்ச பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காரு. அவர் அதிமுக அரசியலுக்குள்ள ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவும் விட மாட்டாரு. அவங்க விட்டா தோத்த முறை அவங்க இவரை தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைப்பாரு. ஸோ அவர் அரசியலை அவர் தெளிவாக தான் பண்றாரு. தெளிவா அவருக்கு நோக்கம் ஸ்டாலினை தோற்கடிக்கிறதல்ல, ஸ்டாலினுக்கு மாற்றுங்கிறதுல அவர் தெளிவா நிற்கணும்னு பாக்குறாரு. அதற்கான அறிவும் ஆற்றலும் சூழ்நிலையும் ராஜதந்திரமும் அவர்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல அவர் நின்றுட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் அவரோட சிஎம்கான ஒரு குறிக்கோள்ன்றது 2031 தான். இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. கட்சி ஃபுல்லாக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். கலைஞர் மாதிரி 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நாம தான் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த திமுக காங்கிரஸ் அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு இல்லைங்க சார். இப்போ குழு அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த திமுக காங்கிரஸ் பிரச்சனைங்கிறது முடிவுக்கு வந்துரும்னு எதிர்பார்க்கிறேன். ராகுல் காந்திக்கு தப்பு கணக்கு இந்தியாவிலே அசிங்கப்பட்டான்ங்கிற மாதிரி ராகுல் காந்தி அசிங்கப்பட்டுட்டார். யூபி பீகார் காங்கிரஸ் மாதிரி இந்த காங்கிரஸ் நினைச்சார். யூபி பீகார் காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கிறவன் பூமிகார், பிராமின், ராஜ்புட், இந்த அப்பர் காஸ்ட் தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் ஒப்பீனியன் போல் எடுத்தா ராகுல்னு சொல்லுவான். களத்துல அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் தான் ராகுல் கூட நிற்கலன்னா இங்கே தான் போடுவாப்பில்ல முஸ்லீம் சகோதரர்கள். அப்ப யூபி பீகார் காங்கிரஸ் மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் நினைச்சு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்த்த மாதிரி மாணிக் தாகரை விட்டு ஆழம் பார்த்து மாணிக் தாகூர் வாங்கின அடியெல்லாம் லெப்ட் அண்ட் ரைட்டு ராகுல் காந்தி கிடைச்சிது. ராகுல் காந்திக்கு இமேஜே தமிழ்நாட்டுக்குள்ள அடிபட்டு போச்சு. ஸ்டாலின் இவரை சொன்னாரு, இவர் தான் பிஎம் சொன்னாரு, இவர் இவ்வளவுக்குள்ள ஒரு குயித்தி உள்ள ஆளாட்டு செயல்பட்டாருங்கிற எண்ணம் வந்து அதை தாண்டி தமிழக காங்கிரஸ்காரன் யாரால பயன்படுறான், எப்படி பயன்படுறாங்கிற அடிப்படை உண்மையை ராகுல் தெரியாம பவர் பொலிட்டிக்ஸ்ல ராகுல சிதம்பரம் சிறப்பு பண்ணிட்டார். மோடி எழுத்து பேசினாருங்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் நான் சிதம்பரத்தை சோசியோ பாத்துங்கிற மிக கடுமையான வார்த்தை எல்லாம் விமர்சிச்சிருப்பேன். மோடியை யார் விமர்சிச்சாலும் நம்ம திருப்பி பதிலடி கடுமையா கொடுப்போம். இவரெல்லாம் மோடியெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்ச சிதம்பரம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே விரோதின்னு நம்ம சொன்னோம். மோடியை லீச்சுன்னு சொன்ன மணிசங்கர் ஐயரை தான் லீச் சொன்னோம். இந்திரா காந்திக்கு பேத்தி பிரியங்கா காந்தியை லீச்சுன்னா எச்சுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம அடிச்சோம். அந்த ஒரு காலத்துல இவரை கடுமையா விமர்சிச்சாலும் கூட இன்னைக்கு இவரோட அரசியல் மோடிக்கு நேரடி எதிரியான ராகுல் காந்தியை ஜன்பாத்தை அசிங்கப்படுத்திட்டு. இது ரொம்ப நுணுக்கமான அரசியல். மோடிக்கு தெரியும். மோடி இந்த பாரசைட் காங்கிரஸ் சொன்னதன் புள்ளியில இருந்தா அந்த அரசியல் வருது. அப்போ மோடி பாரசைட் காங்கிரஸ் சொல்லிட்டாருன்னா மோடி, ஸ்டாலின், அகிலேஷ், தேஜஸ்வி, ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜி, சரத்பவார் இவங்கள்ட்ட எல்லாம் மோடி என்ன மெசேஜ் கொடுக்கிறாருன்னா உங்களை உரிச்சதுக்கு வருவாரு ராகுல் காந்தி, அந்த குடும்பம் எச்சரிக்கையா இருங்கன்னு அதை கொடுக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனுக்குள்ள பாரசைட் தன்மையிலேயே ஸ்டாலின் அதிகம் வாங்கிடலாம்னு நினைச்சு உறிஞ்சிடலாம்னு நினைச்சு ராகுல் வரும்போது என்ன நிலைமை ஆயிட்டுன்னா தனிப்பட்ட ராகுலுக்கு இங்க உள்ள செல்வாக்கு 2 விழுக்காடு ஓட்டு கூட தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. அந்த 2 விழுக்காடு ஓட்டை வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இதுல தப்பு கணக்கு போட்டுட்டாரு ராகுல் காந்தி. பார்லிமெண்ட்னா அவருக்கு 2 + 5 7 இருக்கு. எனக்கு பிடிக்கல. 71 இருந்து அந்த குடும்பத்துக்கு கூடுதலா 5% ஓட்டு பார்லிமெண்ட்னா இருக்கு. அது நம்ம மறுத்து பேச மாட்டாங்க. 71, 80, 77, 80, 84, 89, 91, தென் 2004, 2019 ராகுல் காந்தி கூட இருந்தது. ஆனா அசம்பிளினா 2 விழுக்காடு கூட இல்லை. ஆனா பார்லிமெண்ட்ல அவங்க தனிச்சு நிற்கும் போது கட்சி வசந்தகுமார் தான் டெபாசிட் வாங்கினார் கன்னியாகுமரியில. 10 விழுக்காடு எடுத்த கார்த்திக் சிதம்பரத்துக்கு வாக்கு சொந்த செல்வாக்கு, திருநாக்கரசன வாக்கு சொந்த செல்வாக்கு, ஆரோனுக்கு வாக்கு சொந்த செல்வாக்கு. இந்த 4 பேர் தான். வட தமிழகத்துல நாசிய ராஜேஷ் யாதவர் சமுதாயம், அவர் நாசிய ராமச்சந்திரன் மகன், அவர் மட்டும்தான் 5 விழுக்காடு எடுத்தார். மேற்க 2 நாயுடு கம்யூனிட்டி, ராமகிருஷ்ணன் நாயுடு, பவர்ஃபுல் நாயுடு, காங்கிரஸ்காரர், அவருக்கு மகன் பிரபு, பெரியார் பேரன், பெரியார் அண்ணன் மகன் இவிகேஸ் இளங்கோவன், இவங்க தான் 4 தான் எடுத்தார். இவிகேஸ் இளங்கோவன் வாக்கெடுத்தாங்க. இது கூட பிரமுகர்கள் ஓட்டு தான். காங்கிரஸுக்கு பேசிக் அசம்பிளி எலெக்ஷன் ஸ்ட்ரென்த் 2 விழுக்காடு கூட இல்லை. இப்ப இதுல 4 எலெக்ஷன்ல ஸ்டாலின் கூட பைண்டிங்கா நின்றுட்டாங்க. கலைஞர் கூட 16, 19 இருந்து ஸ்டாலின் கூட வெற்றி. அப்ப ஸ்டாலின் பல எம்பிக்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, கவுன்சிலர்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாமே ஸ்டாலின் கூட இருக்கிறாங்க. இந்த இடம் தப்பு கணக்கை போட்டு அசிங்கப்பட்டான் அந்த ஒரு சினிமால வரும்ல, அதே மாதிரி ராகுல் அசிங்கப்பட்டு போயிட்டாரு. 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட்டணி வேணும்ட்டாப்ல, அத்தனை எம்பிக்களும் ஸ்டாலின் கூட்டணி வேணும்ட்டாப்ல. அப்போ ராகுல், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், எங்க அண்ணன் வேலுச்சாமி தவிர ராகுல் காந்தி கூட திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனா மல்லிகார்ஜுன கார்கே அவர் ஒரு பெருங்கனவுல இருக்கிறார். ஏதாவது பாஜக பிரச்சனை வந்துடாதா, ஸ்டாலினுக்கு 22 எல்லாம் சேர்ந்து நம்ம
பொது வேட்பாளராட்டு அட்டோர்னி பிரி சகோதரர் கொஞ்ச நாள் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துடலாமான்னு பெருங்கனவுல இருக்கிறாரு. அப்போ அவர் ஸ்டாலினை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுப்பா நீன்னு. அவருக்கு கேண்டிடேட் செல்வ பெருந்தகிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாமலே மக்கள் திமுக ஆட்சியை விரும்புறாங்கன்னு அடிச்சுட்டாப்புல. இதை மீறி ராகுல் காந்தியால மாணித்தாவரை வச்சு மூச்சு விட முடியல, பேச முடியல, அடி விழுந்துட்டு சைலண்டா மல்லிகார்ஜுன கார்கே தன்னை அசெப்ட் பண்ணிட்டாரு. சோ ராகுல் காந்திக்கு இதுல பூடம் தெரியாம சாமி ஆடி தமிழ்நாட்டில் தன் செல்வாக்கு என்னன்னு தெரியாம தன்னால ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆக்க முடியாதுங்கிறது புரியாம ஸ்டாலின் காம்பினேஷன்ல போனாதான் அது எம்பி எம்எல்ஏ ஆகுங்கிறத உணராம விளையாடி அசிங்கப்பட்டுட்டாரு. இப்ப ஸ்டாலினுக்கு டாம்ஸுக்கு தான் காங்கிரஸ் சீட்டு பெறணும். ஸ்டாலினும் காங்கிரஸ் விரட்டி சான்ஸ் எடுக்க விரும்பல, அதுதான் பிரச்சனை. அப்படி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, ராகுல் காந்தி உங்ககிட்ட இருந்து உறிஞ்ச பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி சேர்ந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லி. இப்போ ஒருவேளை அந்த விஷயத்தினாலதான் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக முதல்வர் ஸ்டாலின் ஆக்கணும், இல்லாட்டி மம்தா பானர்ஜி ஆக்குங்க இப்படின்ற குரல் ஒன்று எழுந்திருக்கு இல்லையா? இது முழுக்க முழுக்க ராகுலுக்கு எதிரானதாக இருக்கு. இதுக்குள்ள கண்டிப்பா அதுலதான் நாங்க இருக்கிறோம். இங்க எங்க பங்காளிங்க சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பிட்டு எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சத்திரன் குருமூர்த்தி, வலசாரியா நண்பர்கள் ரங்கராஜ் பாண்டே, சுப்பிரமணிய சாமி போன்ற பலரும் வந்து இங்க என்ன சிந்தத்தில் என் நண்பர்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள். என்னைக்கும் குருமூர்த்தி ஐயா மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அது வேற. இந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக அகற்றணுங்கிறது தான் பிரியாரிட்டியா வச்சு பண்ணுவாங்க. நான் மோடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் எனக்கு பிரியாரிட்டின்னு நான் சொல்லிடுவேன். இப்ப மோடி என்ன நினைக்கிறாருன்னா 3வது முறை 240 வந்துட்டு இனிமே 3வது அணி கட்சிகளுக்கும் ராகுலுக்கும் இடையில உள்ள அந்த அரசியல் அந்த ஸ்பேஸுக்கான ஒரு காம்படிஷன், முஸ்லீம் ஓட்டு யாருக்குங்கிறதுக்கான ஒரு போட்டி, முஸ்லீம் வாக்குக்கான போட்டி, அதை ஷார்பன் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்க ராகுல் தட்டிட்டு போக பாக்குறாரு. இதை விடாதீங்க, ஸ்டாலின் விடாதீங்க, அகிலேஷ் விடாதீங்க, தேஜஸ்வி விடாதீங்க, மம்தா விடாதீங்க, சரத்பவார் விடாதீங்க, ஹேமந்த் சோரன் விடாதீங்கன்னு ஒரு அரசியலை பண்றதுதான் மோடியோட மிகப்பெரிய நுணுக்கமான புத்திசாலித்தனமான அரசியல். இது இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட். we could rekindle ங்கிற அளவுக்கு மோடிக்கு எண்ண ஓட்டமும் எங்க உள்ள எண்ண ஓட்டமும் மோடிக்காக இது கரெக்டா இருக்கும். அந்த வகையில தான் மோடி இந்த அரசியலை பண்றாரு. இதே புள்ளிக்குள்ளதான் காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாதுன்னு தான் சசிகலாவை மோடி வந்து குருமூர்த்தி அவர் ப்ரொமோட் பண்ண குருமூர்த்தி சொல்லியும் எங்க கருத்து அவர்கிட்ட எடுபட்டது. எங்க கருத்து அவர்கிட்ட எடுபட்டுன்னா மோடிக்கு கருத்தை மோடிக்கிட்ட நாங்க சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு கருத்துங்கும் போது அத்தனை பாஜக காரங்களும் அத்தனை பேரும் விஜய்க்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து எப்படியெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. தமிழிசையாரெல்லாம் சரி, நயனா நாயந்திரன் சரி, ஆரம்பத்தில் அண்ணாமலை சரி, வலதுசாரி யூடியூபர்ஸ் தம்பி ரங்கராஜ் பாண்டே உட்பட எல்லாரும் சரி, எந்த அளவுக்கு விஜய்க்கு பெரிய முக்கியத்துவத்தை ஹேமா மாலினி கமிட்டினாலும் சரி, கவர்னர் டீ பார்ட்டிக்கு அழைச்சதுனாலும் சரி, கொஞ்சம் நஞ்ச விஷயமா நடந்தது. ஆனா நாங்க வந்து மோடி கிட்ட மோடி நன்மைக்காக சிந்திச்சு எங்க கருத்தை சொன்னோம். இவர் வரும்போதே இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடிய தீய சக்தி, கொள்கை எதிரிங்கிறாரு. வரும்போதே வாரிசு அரசியல், சஞ்சய் காந்தி செத்த பிறகு ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த, எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்களை கொடுமைப்படுத்தின, போபல்ஸ் ராணுவ தடவாளத்தில் ஊழல் பண்ணின வாரிசு அரசியல், ஊழலின் மொத்த உருவான ராகுல் காந்தியை யோக்கியன்னு பேசுறாரு. அப்போ இவரு 26 சக்தி ஆனா 29 மோடிக்கு எதிராக ராகுல் கூட தான் நிற்பார். அது ஸ்டாலின், ராகுல், விஜய் கூட நிற்கலாம். அப்ப என்ன விளக்கத்தை சொல்லுவாரு அவரு? விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கம், எங்களுக்கு மோடியை தோக்கடிக்க தான் முக்கியம், கொள்கை எதிரியை தோக்கடிக்க தான் முக்கியம்னு அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் கூட நின்று மோடிக்கு எதிராக நிற்பாரு. அப்ப இவரை நம்ப முடியாது. இப்ப எடப்பாடியை ஏமாத்தினவரு, சீமான் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும்னு ஏமாத்தினவரு, புலிப்படம் தோல்வி அடைஞ்சதும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருக்கும் போது ரஜினிகாந்த் காலில் விழுந்துகிட்டு கமல்ஹாசன் அவமானப்படுத்தினவர். சோ இந்த மாதிரிப்பட்ட தன்மை கொண்டவர் நாளைக்கு சந்தர்ப்பவாதமா ராகுல் கூட போய் நிற்பாரு, மோடிக்கு எதிராக இருப்பாரு. சோ இவரை 2026 அடிச்சு நொறுக்கிறணும், போல்ஸ் ஆகக்கூடாது. அப்பதான் 29 மோடிக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வரக்கூடிய வாய்ப்பு வந்து தடைபடாம இருக்குங்கிற கருத்தை நம்ம மோடி கிட்ட சொல்றோம். அத்தனைவர் கருத்தையும் மீறி ஜனநாயகம் படத்தை வந்து மோடி கிராக் டவுன் பண்ணிட்டாரு பாஜக தரப்பு. நீங்க இந்த அளவு ராகுலுக்கு ஊதுகுழல் ஒட்டுணி தொங்கு சதியாட்டா இருக்கிற யார் நீ காட்டுறேன் அப்படிங்கறத அவரு காட்டுறாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதுல பரிதாபமான நிலைமையில விஜய் வந்துட்டாரு. அவரால் அடிபட்டுக்கிட்டு இது பண்ண முடியல. இவரு NDK செய்தி தொடர்பாளர் ஒரு தம்பி அபுபக்கர் தெளிவா 2025 பட்ஜெட் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. ஐயா
விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஜனநாயகன்ல வாங்கின அடிக்கு பிறகு அதை பேச முடியாம கோழையா இருக்கிறார். இதை நான் சொன்னதும் எனக்கு வந்த தகவல்ல சினிமாவில் இவர் கூட நடிச்ச ஹீரோயின்களே சிரிக்காங்களாம். இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான ஆளுக்கு எதுக்கு ஐயா அரசியல்னு சிரிக்கிறாங்களாம் ஹீரோஸ். ஆனா இது தாவேக்கா தரப்பு சொல்றது தமிழ்நாடு 2026 பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. திமுக வெர்சஸ் தாவேக்கா இதை நோக்கி தான் நாங்க போறோம். இது என்ன நாடாளுமன்ற தேர்தலா நடக்குது பாஜகவை எதிர்க்கிறதுக்கு? அதான் அபூபக்கர் கேட்கிறாரு,